இருந்தது. இப்பொழுது நாங்கள் அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கிரேஸ் அவர்களே. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆமா, கர்த்தருடைய கிருபையில நன்றா இருக்கிறோம். நீங்கள் கனி என்ற தலைப்பிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று நேற்றைய நாளே சமாதான தலைப்பிலே பேசினீர்கள். தொடர்ந்து நேற்றைய நாளே 2 வசனங்கள் மிக ஆசீர்வாதம் இருந்தது. இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனமும், தானியேல் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நான் சிந்தித்து பார்த்தேன். நான் இதிலே உண்மையிலே இது கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை நான் குறிப்பிட்டு வச்சுக்கிறேன். என்றால் சில சமயங்களில் பட்டிமன்றங்களை பேச எனக்கு சாதகமா இருக்கும். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஐயா. இந்த வேளையில் கூட நாம் ஜெபித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ளவரே, நீதி உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீதியின் சூரியனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. அப்பா, நாங்கள் அப்பிரயோஜனம் உள்ள மனிதர்களாய் இருக்கிறோம். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் பிரயோஜனமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் கூட நாம் ஆவியின் கனிகளை குறித்து தியானித்துக் கொண்டு வந்து இருக்கிறோம். இந்த நாள்ல நீடிய பொறுமை என்ற கனியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நீடிய பொறுமை மிகவும் கடினமானது. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால், ஆண்டவரோடு நடந்தால் மிகவும் சுலபமானது. அப்போ இந்த நீடிய பொறுமை, பொறுமை கூட கிடையாது, நீடிய பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் அவரையே காட்டி இருக்கிறார். அப்போ அந்த நீடிய பொறுமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தரம் உண்டாகும் பொருட்டாக பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இங்க பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கும் திருஷ்டாந்தரம் உண்டாகும் பொருட்டு பாவியிலும் பாவி பிரதான பாவியாகிய என்னிடத்திலும் அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கும் இரக்கம் பெற்றேன். நீடிய பொறுமை பவுலிடத்திலும் ஆண்டவர் காட்டினார். பவுல் சபையை துக்கப்படுத்தினவர், துன்பப்படுத்தினவர், விசுவாசிகளை நிரூபங்களை வாங்கி கொண்டு அடிச்சு சித்திரவதை பண்ணினவர். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார். அதுவும் நீடிய பொறுமையாய் இருந்தார், பவுல் மனம் திரும்பும்படியாய். இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பும்படியாய், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாய், ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் நிறைய காரியங்கள்ல நம்ம மாறாமல் இருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்ளும்படியாகத்தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பவுலிடத்தில் எப்படி பொறுமை உள்ளவராய் இருந்தாரோ அதுபோல இந்த உலகத்துல பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் பொறுமையாக இல்லை என்று சொன்னால் அவர் சீக்கிரத்தில் உலகத்துக்கு முடிவை கொண்டு வந்து விடுவார், உலகம் அழிந்து விடும். நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போ நம்ம எல்லா மனிதர்களும் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது, யாரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர் பொறுமையோடு நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். 2 பேதுருவின் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9-15 வசனங்கள்ல பாக்குறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நோவாவின் காலத்திலும் நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருந்தார். ஆனால் மனம் திரும்பவில்லை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். இந்த நாள்ல அவர் நீடிய பொறுமையோடு இருக்கும்போது இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புகிற நாள். அவருடைய நீடிய பொறுமையை நாம் சோதிக்காதபடி நம்மை மாற்றிக்கொண்டோம் என்றால் இன்றைக்கே ஆண்டவர் நமக்கு கானானின் ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். 15வது வசனத்துல மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இப்பொழுது ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். நீடிய பொறுமை ரட்சிப்பை குறிக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தரமாக காட்டிவிட்டார். அடுத்ததாக பார்க்கிறோம், நம்ம எதற்காக நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நீடிய பொறுமையாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எல்லாரும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவன் கூட அந்த நித்திய ஜீவனை அடையாதபடிக்கு பின்வாங்கி போகாதபடி எல்லாரும் ஆண்டவருக்குள்ள பயந்து நடக்க கடவோம் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம எல்லாரும் நம்மளுடைய அழைப்புக்கு அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையோடு நமக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீடிய பொறுமையோடு இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நீடிய பொறுமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசேயரின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீடிய பொறுமையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த நீடிய பொறுமையை நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த ஆவியின் கனிகள் நமக்குள் இருக்கும் போதுதான் அந்த நீடிய பொறுமையை நாம் தரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசையரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி,
அப்போ நாம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்துல நீடிய பொறுமையாய் வாழும்படியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நீடிய பொறுமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது அது தானாகவே வந்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி நோவாவின் காலத்தில் அந்த மிருகங்கள் எல்லாம் தானாக போய் அந்த பேழைக்குள் ஏறியதோ, அது போல பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எல்லா காரியங்களும் தானாக நடக்கும் என்று பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், நீடிய பொறுமையாய் இருந்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு 2 மனிதர்களை பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நீடிய ஒருவன் விதை விதைத்த உடனே அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது மழை வந்து அது முளைத்து அது வளர்ந்து அது பூ பூத்து காய் காய்த்து கனியாகும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அது போலதான் நம் வாழ்க்கையில நித்திய ஜீவன் வரைக்கும் நீடிய பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். இதோ 10வது 11வது வசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், இதோ என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல யார திருஷ்டாந்தரமாக காட்டியிருக்கிறாரா? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபினுடைய பொறுமையை பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் யோபு இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போனார். அதுவும் ஒரே நாள்ல இழந்து போனார். தன்னுடைய சரீரத்திலேயும் வியாதியினால் பாதிக்கப்பட்டார். அப்படி இருந்து எல்லாவற்றையும் இழந்து தன் நாவினால் யோபு பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவம் செய்யவில்லை. அதோடு கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவராக துதித்து கொண்டு நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். அவர் வெறுமையாய் போகவில்லை, அவர் ரெட்டிப்பாய் பெற்று கொண்டார். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையில 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் மிகவும் ஆசீர்வாதத்தின் மகனாக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆபிரகாம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் அவர் எவ்வளவு பொறுமையோடு ஆண்டவரிடத்தில் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. இந்த இடத்துல பாக்குற ஆபிரகாம், அந்த தேவதூதர்கள் 2 பேர் வெயில் நேரத்துல வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு உபசரித்து அன்பாக பேசி அவர்களுக்கு உணவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர்களை அனுப்பி விடுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்களை உபசரிப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது, இதெல்லாம் ஒருவேளை நீங்க கொடுக்கும் போது பிரயோஜனம் இல்லாத இருக்கிறதா உங்களுக்கு தெரியலாம். இதுக்கு பலன் இல்லையே, நான் எவ்வளவுலாம் செய்யறேன், என் நிலைமை இன்னும் மாறலையே, நான் இப்படியே தானே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அதை ஆண்டவர் மறந்து போகல. உங்க கிரியைகளும் பரிசுத்தவான்களுக்காக நீங்க என்னென்ன ஊழியம் செய்கிறீர்களோ, ஜபம் பண்றீங்களா, பரிசுத்தவான்கள் குறைச்சல்ல நீங்க உதவி செய்கிறீர்களா, பரிசுத்தவான்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருந்து
ஏற்ற காலத்தில் ஆபிரகாமுக்கு செய்தார். உங்களுக்கு நம்பிக்கையில் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வந்த பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு சொன்னாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு 75 வயதில் ஆண்டவர் தரிசனமானார். அவருடைய குழந்தைக்காக அவர் 25 வருடம் காத்திருந்து பொறுமையாய் இருந்தாலும் அருமையான ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். வாக்கு தத்தத்தினுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக செய்வார். நமக்கு தேவையானது நீடிய பொறுமை. ஆண்டவர் கொடுப்பது அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் யாராலும் தடை பண்ண முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் ஆண்டவர் நம்மளாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பொறுமையாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்துல அந்த நீடிய பொறுமையை தரித்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்துல அந்த நீடிய பொறுமையோடு யோபை போல ஆபிரகாமை போல நம்ம காத்திருந்தோம் என்று சொன்னால் ரெட்டிப்பான மணலத்தனையான வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அற்புதம் அதிசயம் என் வாழ்வில் தொடரணும். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அற்புதம் அதிசயம் என் வாழ்வில் தொடரணும். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயைதான் ஐயா, உலக வாழ்வு மாயைதான் ஐயா, உம்மோட வாழ்வு உண்மைதான் ஐயா, உம்மோட வாழ்வு உண்மைதான் ஐயா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையில் கூட நாங்கள் எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அப்பா பூரணமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் நீடிய பொறுமையோடு இருக்கிறீர். நாங்கள் நீடிய பொறுமையா இருக்கும்படியா எங்களை அழைத்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, நாங்கள் அந்த நீடிய பொறுமையை இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் தரித்து கொள்ளும்படியா அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அப்பா, நீடிய பொறுமையோடு யோபை போல ஆண்டவரே, ஆபிரகாமை போல காத்திருந்த உமது பொக்கிஷத்தை கர்த்தாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புகிற நாள் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புதலை நீ கட்டளையிடும். அப்பா, இந்த சங்கமம் எஸ்ரஜா வானொலி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும். லெஸ்லி ஐயாவையும் ரீட்டா அம்மாவையும் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டன் ராஜநாயகம் ஐயாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மகேந்திரன் ஐயாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்களோடு கூட என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியமானது வானளவாய் உயரட்டும். அறுவடையில் பரலோகத்தில் முதலிடத்தில் பிடிக்கட்டும் ஆண்டவரே. அறுவடையில் பரலோகத்தில் முதலிடத்தை பிடிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே பிரயாசம் வீணும் விருதுமாய் போகாதபடி கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாக நீர் செய்ய எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கூட இந்த கொரோனா வைரஸை அழித்து போட்டு ஆண்டவரே, எங்கள் இந்த பூமி எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிடும். ஆவியின் கனிகளால் நிரப்பும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறைகள் இருப்பின் மன்னியும், நிறைகள் இருப்பின் எல்லாருக்கும் பிரயோஜனமாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன், ஆமீன். இந்த இரவு வேளையிலும் அதிகால வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். நீடிய பொறுமை என்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து ஆலோசனை கூறி அதே போல பாடல்கள் கூடாக ஜெபங்கள் கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் நித்திய வெளிச்சம் நேரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனையா இன்றைய நாளை பேர்த்தைக்காக போய்விட்டார். நாங்கள் மீதியான காரியத்தை கூட தொடர்வோம். இந்த வேளையில் எங்களிடம் பாஸ்டர் ஆமோஸ் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமீன், ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தாலும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலும் நீங்கள் ஒரு சாட்சி கூடாக, ஒரு செய்தி கூடாக, ஒரு பாடலுக்கூடாக வழிநடத்துங்கள். உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் தருகிறேன். தொடருங்கள் ஐயா, உங்களை பேசிக்கொண்டு தொடருங்கள் ஐயா. ஆமேன். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிங்கள்.